அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் தன்னம்பிக்கை தரும் கருத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா என்னன்னு அதை பற்றி பார்க்க போகிறோம். சைவத்திற்கு மேலான சமயம் வேறு இல்லை, அதுபோல் சிவனுக்கு நிகரான தெய்வம் வேறில்லை என்று உரைக்கும் சைவ சமய சித்தாந்த பக்தி நூல்தான், பக்தி நூல்களின் தொகுப்பு தான் பன்னிரு திருமுறை. அதாவது சைவ சமயத்தினுடைய பக்தி நூல் தாங்க இந்த பன்னிரு திருமுறை. சிவனை போற்றி பாடக்கூடிய நூல்கள் அடங்கிய தொகுப்பு தான் இந்த பன்னிரு திருமுறை. 12 பிரிவுகளாக இந்த பக்தி நூல்கள் தொகுக்கப்பட்டுள்ளதால் இவை பன்னிரு திருமுறை என அழைக்கப்படுகிறது. மொத்தம் 12 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு பேர் பன்னிரு திருமுறைன்னு சொல்கிறாங்க. திருன்னா 12, திருன்னா தெய்வீகம் பொருந்திய, செல்வம், இறைத்தன்மையுடைய, அழகு, ஒளி அப்படின்னு பொருள்படும். அதுதான் நம்ம திருமண பத்திரிகை இல்லாதபோது திருவாளர் திரு அப்படின்னு போட்டு போடுறோம். ஏன்னா திருன்னா ஒரு தெய்வீகம் பொருந்திய அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அதனால முறை என்ற சொல்லுக்கு முறைப்படுத்துதல், ஒரு ஒழுங்குபடுத்துதல், ஒரு நெறிப்படுத்துதல் அப்படின்னு பேர். அதனால இதுக்கு பேர் பன்னிரு திருமுறைன்னு வச்சிருக்கிறாங்க. பன்னிருன்னா 12, திருன்னா உயர்வான தெய்வீகம் பொருந்திய, முறைன்னா ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய நூல்னு வச்சுக்கலாம். அதனால இந்த நூல்கள் சிறந்த அறநெறி கருத்துக்களை எடுத்து சொல்லி நமது வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய வல்லமை கொண்டது. இந்த நூலை படித்தோம்னா அந்த வாழ்க்கை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி அறநெறியோடு நம்ம வாழ முடியும். இந்த பன்னிரு திருமுறை, இந்த பன்னிரு திருமுறையானது 1 முதல் 9 திருமுறைகள் இறைவனை போற்றும் விதமாக உள்ளது. அதனால் இதுக்கு பேர் தோத்திரங்கள் பேர். 1லேருந்து 9 வரை உள்ள திருமுறைக்கு பேர் தோத்திரங்கள் பேர். மொத்தம் 12 திருமுறை, அதான் பன்னிரு திருமுறை. அதில் 1லேருந்து 9 வரலையும் இறைவனை போற்றுகின்ற திருப்பாடலாக அமைந்ததுனால இதுக்கு பேர் தோத்திரங்கள் பேர். 10ஆம் திருமுறை வாழ்வுக்கு வழிகாட்டியாக உள்ளதால் இது சாஸ்திரம்னு பேர் 10. 11வது திருமுறை பல ஆசிரியர்கள் சேர்ந்து தொகுத்து கொடுத்தது, அதனால் அது பேர் பிரபந்தம் பேர். 12ஆம் திருமுறை நாயன்மார்களின் புராண வரலாறு பற்றி பேசுறது, அதனால புராணம் பேரு. அப்படி ஒரு 4 பிரிவும் பிரிச்சிருக்கிறாங்க இந்த 12 திருமுறைய. தோத்திரங்கள், சாஸ்திரங்கள், பிரபந்தங்கள், புராணங்கள் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம வாழ்வு சிறக்கணும்னா நம்ம தினமும் சைவ திருமுறையான இந்த 12 திருமுறைகளை படித்து இறையருள் பெற வேண்டும். சரிங்களா? இப்ப வாங்க அந்த 12 திருமுறையை எப்படி அமைச்சிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதான் 12 திருமுறை நூலுடைய அமைப்பு. மொத்தம் நான் சொன்ன 12 திருமுறைன்னு சொன்னேன். 12 திருமுறையில் 1லேருந்து 3 திருமுறை, அதாவது 1ஆவது திருமுறை, 2ஆவது திருமுறை, 3ஆவது திருமுறை, 3த்தையும் யார் எழுதினா திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கிறார். அது பேர் தேவாரம்னு பேர். திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. மொத்தம் 12 திருமுறை. அதில் 1, 2, 3 திருமுறையை தேவாரம் சொல்லுவாங்க, இல்லை திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. எழுதியவர் பாடியர் திருஞான சம்பந்தர். அடுத்து திருமுறை 4, 5, 6, அடுத்த 3 திருமுறை 4, திருமுறை 5, திருமுறை 6, அதுக்கும் தேவாரம்னு பேர். அதை எழுதியவர் திருநாவுக்கரசர் அப்பர் பெருமான். அதுக்கப்புறம் திருமுறை 7வது திருமுறை, ஒரே திருமுறை, அதுவும் தேவாரம் தான். அது திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. அதை எழுதியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அதாவது 1லேருந்து 7 வரையும் உள்ள திருமுறைக்கு பேர் தேவாரம் தான் பேர். அதில் திருஞான சம்பந்தர் எழுதிய தேவாரத்துக்கு பேர் தேவாரம், இல்லைன்னா திருக்கடை காப்புன்னு சொல்லலாம். திருநாவுக்கரசர் அப்புறம் எழுதியதுக்கு தேவாரம், அவ்வளவுதான். அடுத்தது சுந்தரர் எழுதிய தேவாரத்துக்கு தேவாரம் சொல்லலாம், திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க முதல் 7 திருமுறை. அதுக்கப்புறம் 8வது திருமுறை திருவாசகம், திருக்கோவையார்
ரெண்டும் சேர்த்தது எழுதியது யாருன்னு கேட்டிங்கன்னா மாணிக்க வாசக பெருமான். நம்ம மாணிக்க வாசக பெருமானை பற்றி முதல்ல வீடியோலாம் பார்த்துருக்குறோம். அதனால் இந்த 12 திருமுறையில் 8வது திருமுறையாக திருவாசகம் வச்சுருக்கிறாங்க. மாணிக்க வாசகர் இன்னொரு நூலையும் எழுதியிருக்கிறாரு, அதுக்கு பேர் திருக்கோவையார்னு பேர், அதையும் வச்சிருக்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்ச பேர் வந்து தேவாரம், திருவாசகம், அதிகமாக பரிச்சை இல்லாத பேர் திருக்கோவையார். சரிங்களா? இது 8 திருமுறை முடிஞ்சு போச்சு. 9வது திருமுறை. 9வது திருமுறைக்கு பேர் வந்து திருவிசைப்பா, அப்புறம் திருப்பல்லாண்டு 2. அதை யார் எழுதிருக்காங்கன்னா 9 அப்படின்னா 9 பேர் எழுதிருக்கிறாங்க. யார் யார்? திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி காடநம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருஷோத்தம நம்பி, சேதிராயர் இப்படின்னு 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதனால 9 அப்படிம்பாங்க. குறிப்பாக அந்த திருவிசைப்பா அந்த 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. திருப்பல்லாண்டு சேந்தனார் மட்டும் எழுதியிருக்கிறார். இந்த 9 பேர்த்தில் சேந்தனார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் திருவிசைப்பாக எழுதியிருக்கிறாரு, திருப்பல்லாண்டு எழுதியிருக்கிறார். அதனால தான் சேந்தனார் இந்த பிராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். இது 9வது திருமுறை. 10வது திருமுறை வந்து திருமந்திரம், திருமூலர் எழுந்து திருமந்திரம். இது 10வது திருமுறையாக வச்சிருக்கிறாங்க. 11வது திருமுறை வந்து பிரபந்தம். அது வந்து 12 பேர் சேர்ந்து எழுதுறாங்க. அது 12 சேர்ந்து அந்த 12 பேர் எழுதின அந்த தொகுப்பு பேர் தான் பிரபந்தம்னு பேர். யார் யார் அந்த 12 பேர்? திருவால வாயுடையார், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காரவர்கோன், சேரமான் பெருமான் நாயனார், நக்கீரர், கல்லாடர், கபிலர், பரணர், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்தார் மற்றும் நம்பியாண்டார் நம்பி. கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச பேர் வந்து காரைக்கால் அம்மையார் நல்லா தெரியும். நக்கீரர், கபிலர், பட்டினத்தார், நம்பியாண்டார் நம்பி. இது ஒரு நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? இது 14வது திருமுறை. இந்த 14வது திருமுறையில் இன்னும் அது விளக்கமாக இந்த அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். யார் யார் என்னென்ன இது எழுதியிருக்கிறாங்கன்ட்டு மொத்தமாக சொல்லியிருக்கு. இன்னும் யார் யார் என்ன எழுதுனாங்கன்னு அடுத்த தெளிவாக பார்க்கலாம். அடுத்து 12வது திருமுறை. 12வது திருமுறை பேர் என்னன்னாக்கா பெரிய புராணம். இதை திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க. எழுதியவர் சேக்கிழார் பெருமான். இதாங்க 12 திருமுறை நூலுடைய அமைப்புங்க. மொத்தம் 12 திருமுறை. அதில் முதல் 7 திருமுறை தேவாரம். எழுதியவங்க வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். முதல் 7. 8 திருவாசகம், திருக்கோவையார். எழுதியவர் மாணிக்க வாசகர். 9 திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு 9 பேர் எழுதியிருக்கிறாங்க. 10 திருமந்திரம், திருமுருகல் எழுதியிருக்கிறாரு. 11 பிரபந்தம் 12 பேர் எழுதியிருக்கிறாங்க. 12 பெரிய புராணம், அதாவது திருத்தொண்டர் புராணம். எழுதியவர் சேக்கிழார் பெருமான். இப்போ 11வது பிரபந்தம். இதுல 12 பேர் என்னென்ன எழுதியிருக்கிறாங்க அதை மட்டும் பார்த்துருவோம். இப்போ இது வந்து 11ஆம் திருமுறை எழுதிய ஆசிரியர்களும் பிரபந்தங்களும். நூலாசிரியர் எழுதிய பிரபந்தம் திரு ஆலவாய் உடையார். இவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா திருமுக பாசுரம் அப்படிங்கிற பிரபந்தம் எழுதியிருக்கிறார். அடுத்து காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு திருப்பதிகம், திரு இருட்டை மணிமாலை, அற்புத திருவந்தாதி எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது ஐயடிகள் காரவர்கோன் அப்படிங்கிற பெருமான் வந்து சேத்திர வெண்பா, அதாவது திருக்கோயில் திருவெண்பா அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. அடுத்தது சேரமான் பெருமான் நாயனார் என்ன எழுதியிருக்காருன்னா பொன் வண்ண திருவந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திரு கைலாய ஞான உலா அப்படிங்கிற பிரபந்தத்தை எழுதியிருக்கிறார். அடுத்தது நக்கீர தேவநாயனார், அது நக்கீரர். கைலை பாதி, காலாத்தி பாதி திருவந்தாதி, திரு ஈங்கோய் மலை 70, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திரு ஏழு கூற்றிருக்கை, பெருந்தேவபாணி, கோபப்பிரசாதம், காரேட்டு, போற்றி திருக்கலி வெண்பா மற்றும் திருமுருகாற்றுப்படை. இது வந்து நக்கீரர் எழுதுந்து. அப்புறம் கல்லாட தேவநாயனார், கல்லாடர் திரு கண்ணப்ப தேவர் திருமரம் அப்படிங்கிற பிரபந்தத்தை எழுதுகிறார். அடுத்து கபிலர், கபில தேவநாயனார். மூத்த நாயனார் திரு இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை, சிவபெருமான் திருவந்தாதி இது எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பரணதேவ நாயனார்
சிவபெருமான் திருவந்தாதி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது இளம்பெருமான் அடிகள் சிவபெருமான் மும்மணி கோவை அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது அதிராவடிகள் மூத்த பிள்ளையார் மும்மணி கோவைங்கிறது எழுதியிருக்கிறாரு. அடுத்தது பட்டினத்தார். பட்டினத்தில் வந்து கோயில் நான்மணி மாலை, திருக்கழுமல மும்மணி கோவை, திருவிடை மருதூர் மும்மணி கோவை, திரு ஏகாம்பமுடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் ஒருபா ஒருபது, இதெல்லாம் வந்து பட்டினத்தார் எழுதுந்து. அடுத்தது நம்பியாண்டார் நம்பி. நம்பியாண்டார் நம்பி என்ன எழுதிருக்காருன்னா திரு நாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை, கோயில் திரு பன்னியர் விருத்தம், திரு தொண்டர் திருவந்தாதி, ஆளுடை பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திரு சென்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திரு உலாமாலை, ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருத்துகை, திருநாவுக்கரசு திரு ஏகாந்த சமாலை. இவ்வளோ வந்து நம்பியாண்டார் நம்பி எழுதுறாங்க. இது வந்து 11ஆம் திருமுறை பற்றிய விளக்கம். மொத்தத்துக்கு இந்த வீடியோவில் நம்ம எது பார்த்தோம்னாக்கா பன்னிரு திருமுறைனா என்ன, பன்னிரு திருமுறைனாக்கா வந்து சைவ சமய நூல். இது சிவனை போற்றி பாடுகின்ற நூல். மொத்தம் 12 பிரிவாக இருக்கிறதுனால இது வந்து பன்னிரு திருமுறைன்னு பேர் வந்துச்சு. இதில் வந்து தோத்திரங்கள், சாஸ்திரங்கள், பிரபந்தங்கள், புராணங்கள் இதெல்லாம் இருக்கு. இது 12 திருமுறையுடைய அமைப்பு எப்படி இருக்குனாக்கா முதல் 3 திருமுறை எழுதினவர் திருஞான சம்பந்தர், அது தேவாரம், திருக்கடைக்காப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து 4, 5, 6 இந்த அடுத்த 3 திருமுறை எழுதினவர் வந்து திருநாவுக்கரசர் அப்பர், அதுக்கு பேரு தேவாரம்னு சொல்லுவாங்க. அடுத்த திருமுறை 7ஆவது திருமுறைக்கு பேரு தேவாரம் பேரு திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க, எழுதினவர் சுந்தரர். 8வது திருமுறை வந்து திருவாசகம் திருக்கோவையார், எழுதிட்டு வந்து மாணிக்க வாசக பெருமான். 9 வந்து அதாவது திருமுறை 9 வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு. 9 பேர் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க. 9 பேர் சேர்ந்து எழுத தொகுப்பு தான் அந்த 9வது திருமுறையா வருது. 10வது திருமுறை வந்து திருமந்திரம், எழுதினவர் திருமூலர். 11வது திருமுறை வந்து பிரபந்தம், 12 பேர் எழுதின தொகுப்பு தான் பிரபந்தம். 12வது திருமுறை வந்து பெரிய புராணம், திருத்தொண்டர் புராணம், எழுதியவர் சேக்கிலா பெருமான். இதுதாங்க 12 திருமுறை நூலுடைய அமைப்பு. அதனால நாம் 12 திருமுறையை தினமும் படிப்போம், நம்மளும் இறையருள் பெறுவோம் என்று கூறி இந்த வீடியோவை இத்துடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.